ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிற நிறை ஞானியுடைய ஜீவன் முக்தனுடைய லட்சணங்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார். முக்கியமான ஒரு விஷயம் அதுல பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிற ஒரு நிலையை அவன் அடைவதற்கு எதை அவன் முக்கியமாக பயிற்சி செய்தான் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய புலன்களை அடக்குவதுதான் அந்த முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறதுதான் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு பல ஸ்லோகங்களால முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் கிருஷ்ணன். ஏன் இந்த புலன்களை நாம அடக்கணும்? புலன்கள் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதே அப்படின்னா, அதுக்கு ஒரு 2 ஸ்லோகம் சொன்னார். எப்படி டெவலப் ஆகுது நமக்கு, நம்ம மனசுல இந்த வேண்டாத உணர்ச்சிகளுடைய டெவலப்மெண்ட்டை அழகா கிருஷ்ணர் சொன்னார். ஒரு பொருளை நாம மனசுல நினைக்கிறோம், தியானம் பண்றோம். தியானிக்கிறதுன்னா மனசுல நினைக்கிறது. அதுதான் அந்த நினைப்பே அந்த பொருள் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கிறது. அந்த ஈர்ப்பு கொஞ்சம் டெவலப் ஆகி அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொடுக்கிறது. அந்த ஆசை என்ன பண்றது, அது எனக்கு வேணுங்கிறதுனால நான் அதை ஏதாவது ஒரு காரியம் பண்ணி அதை அடையறதுக்கான முயற்சியை நான் பண்றேன். அந்த முயற்சி சக்சஸ் ஆனா ஒரு எஃபெக்ட் இருக்கு, ஃபெயிலியர் ஆனா வேற ஒரு எஃபெக்ட். சக்சஸ் ஆனா அது எனக்கு லோப புத்தியை கொடுக்கிறது. யாருடனும் அதை நான் பகிர்வதற்கு தயாராக இல்லை. நானே கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்கேன், இதை போய் யார்கிட்ட நான் கொடுக்கறது, இது என்னுடையது அப்படின்ற ஒரு மமக்காரம் அதுல டெவலப் ஆயிடும். இப்ப அதை நம்ம யார்கிட்டையும் கொடுக்க கூடாது அப்படின்னு நமக்குன்னு வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பானது ஏற்படும். அடுத்தது அது ஒரு வேளை ஃபெயிலியர் ஆயிடும், எனக்கு கிடைக்கலன்னா இந்த மனசு என்ன ஆயிடுறது, யாரெல்லாம் அதற்கு காரணம், எந்த சூழ்நிலையெல்லாம் அதற்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர்கள் மீதெல்லாம் கோபத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு தடவை கோபம் அப்படிங்கிறது இந்த மனசுக்குள்ள வந்தாச்சு, யார் பேர்லனாலும் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா புத்தி கெட்டு போயிடும். முதல்ல ஏற்படுறது என்ன அப்படின்னா, குரோதாத் பவதி சம்மோக அப்படின்னு. சம்னா நன்றாக, நல்ல மறைக்கிறது, நம்முடைய அறிவை நன்றாக மறைக்கிறது, ஒரு குழப்ப நிலையில் நம்மை தள்ளி விடுகிறது. ரொம்ப தெளிவான ஆளுன்னு நம்மள நாமளே பாராட்டி கொண்டிருப்போம் ஒரு நாள் முன்னாடி. கோபம் வந்த அன்னைக்கு பார்த்தா நாமளா இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பின்னாடி யோசிக்கிற அளவுக்கு மோசமான ஒரு வெளிப்பாடாக அந்த கோபமானது ஆகிவிடுது. அது ஏன்னா மோகம் மறைச்சு போறது, இந்த அறிவை மறைக்கிறது. சரி, அது மறைச்சதுனால என்ன ஆகுதுன்னா படிச்சதெல்லாம் மறந்து போ. நான் சின்ன வயசுலேருந்து படிச்சு வளர்ந்து வந்திருக்கேன், நல்ல விஷயங்கள்லாம் இதுதான், நான் இப்படித்தான் நடந்துக்கணும், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம்னு படிச்சிருக்கேன். ஆனா பொங்குவது சினம் அப்படின்னு நான் கொண்டு போய் கொட்டுறேன் யார் முன்னாடியா, அவங்க வாங்கிக்க ரெடியா இருப்பாங்களா, அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா, அது அவங்களுக்குரியது தானா அப்படின்னு கூட நான் யோசிக்கிறது கிடையாது. நான் பாட்டுக்கு சரட்டு மேனிக்கு வாய்தான் இருக்குன்னு வார்த்தையை பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டு வரோம் இல்லையா, அது என்னதுன்னா படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். நான் அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு நான் படிக்கிறேன், அறம் செய்ய விரும்புன்னு படிக்கிறேன், ஆனா தீமை செய்வதற்கு முற்படுகிறேன். அப்போ இது எதனால, நான் படிச்சதெல்லாம் மறந்து போயிடுச்சு. அப்ப ஸ்மிருதி பிரம்சா என்ன ஆகுது, புத்தி நாசமாயிடும். புத்தியே போயிடுத்து எனக்கு. புத்திங்கிறது என்ன, புத்திங்கிறது அறிவு. அறிவுங்கிறது என்ன, டிஸ்கிரிமினேட்டிங் பவர், விவேக ஞானம். நமக்கு எது சரி எது தவறுன்னு நம்மள ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபேக்கல்ட்டி பகவான் கொடுத்திருக்காரே, அதையே நான் யூஸ் பண்ணணும். அப்புறம் கடைசியில பிரணஷ்யதி அப்படின்னு முடிச்சாரா, அதுக்கப்புறம் என்ன சொல்ற, இது மாதிரி ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, விருப்பு வெறுப்பே இல்லாம உன்னுடைய இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்களில், அதாவது புலன்கள், புலன் இன்ப பொருட்களில் ஈடுபடுவதை நீ கையாள வேண்டும். எப்படி விருப்பு வெறுப்பே இல்லாம நான் எப்படி கையாளுறது அப்படின்னா, எப்பவுமே கோ பை த ரூல்ஸ். நீ என்னவா இருக்கியோ, எந்த வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருக்கியோ, என்ன ரோல் பிளே பண்றியோ, அந்த ரோல் பிளேக்கு உள்ள ரூல்ஸை மாத்திரம் ஃபாலோ பண்ணு. அதுல கொண்டு போய் உன்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் சொன்ன. ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஸ்சரன் ஆத்மவசியை.
நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்பா. அந்த இந்திரியங்கள் உன்னை மீறி போயிடக்கூடாது. அப்படி பண்றவன் விதேயாத்மா அப்படின்னு. விதேயாத்மா விதிப்படி நடப்பவன். விதிங்கிறது என்னது? சாஸ்திரம் என்னை எப்படி இருக்க சொல்லி இருக்கிறதோ அப்படி இருக்கணும். நான் ஒரு அப்பாவா இருக்கேன்னா அப்பாக்குள்ள டியூட்டிஸ், டூ யுவர் டியூட்டிஸ், அவ்வளவுதான். அந்த டியூட்டிக்குள்ள என்னுடைய ராகத்வேஷத்தை, விருப்பு வெறுப்ப நான் போட்டு அதை நான் இப்படித்தான் பண்ணுவேன், இவங்களுக்கு இப்படி பண்ணுவேன், இவங்கன்னா இப்படி நான் நினைச்சுப்பேன், இதெல்லாம் கொண்டு வராத. ஏன்னா எல்லா விஷயங்களும் இந்த இந்திரியங்கள் மூலமா தான் பண்ணணும். கண்ணால தான் பார்த்தாகணும், காதால தான் கேட்டாகணும், மனசால தான் இது எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு ஆகணும். இப்ப மனசுல எந்த சூழ்நிலையிலையும் இந்த ராகமோ துவேஷமோ உள்ள என்ட்ரி பாயிண்ட்லயே தடுத்து நிறுத்திடு. அதுக்கு ஒரே வழி என்ன? உன்னோட ரூல் படி பண்ணு. இந்த சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கோ அதுபடி, பெரியோர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி பண்ணு. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். நாம படிச்சிருக்கோம் இந்த அதிகாரம், அரண் வலியுறுத்து. ஒரு நாள் கூட விடாம நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இருந்தால் அதுதான் மீண்டும் பிறவாமைக்கு வழி அப்படிங்கிற. வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இப்ப என்ன அர்த்தம்னா, நான் விருப்பு வெறுப்பு இல்லாதவனாக ஆவேன் அப்படின்னு அதுக்குள்ள அந்த அர்த்தம் பொதிந்து கிடக்கு. கடமையை மட்டும் தான் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த கடமையை செய்யும் பொழுது எனக்கு என்னோட ப்ரிஃபரன்சஸ், என்னுடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இது எல்லாத்தையும் தள்ளி ஒதுக்கி வச்சுட்டா, அங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இதனால உனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? உனக்கு தெளிவான புத்தி கிடைக்கும், பிரசாத புத்தி அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரசாத புத்தியினுடைய பலன் என்ன? சர்வ துக்கானாம் ஹானிகி. எல்லா துக்கங்களும் உன்னை விட்டு போய்விடும். உன்னிடம் எந்த ஒரு துக்கமும் அண்டாது. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படிங்கிறத வச்சுதான் எல்லா துக்கமும் வருது. ஒவ்வொரு சிச்சுவேஷனும் அப்படிதான். இப்ப எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல. எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கு, எல்லா பொருள்கிட்டையும் இருக்கு. பிடிக்காதது மேல ஒரு வெறுப்பு, பிடிச்சது மேல ஒரு ஈர்ப்பு. இதை விட்டுட்டியானா என்ன ஆகும்னா, உனக்கு எந்த விதமான துக்கமும் வராது. அந்த துக்கம் வராத அந்த தெளிவான மனதில்தான் புத்திஹி பர்யவதிஷ்டதே அப்படின்னு. பர்யவதிஷ்டது நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ரீகேப் ஃப்ரம் 62ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் போட்டுட்டு, ஏன்னா ரொம்ப கேப் ஆயிடுக்கு, கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும், அதுக்காக சொல். புத்திஹி பர்யவதிஷ்டதே. புத்திஹின்னு அந்த இடத்துல என்ன படிச்சோம் நம்ம? ஆத்ம ஞானம், தன்னை பற்றிய அறிவு நன்கு நிலை பெறும். அப்ப நமக்கு ஒரு கராலரி வருது. என்ன வருது? இந்திரிய கட்டுப்பாடு இருக்கணும், விதிப்படி நடக்கணும், உன்னுடைய விருப்பு வெறுப்புகளை அதில் நுழைக்க கூடாது. அப்படி இருந்தா என்றால் உனக்கு தெளிவான மனமானது கிடைக்கும், தெளிவான புத்தியானது கிடைக்கும். அப்படிப்பட்ட தெளிவான புத்தியில் தான் ஆத்ம ஞானமானது. கஷ்டப்பட்டு நீ போய் குரு கிட்ட உட்கார்ந்து சேவையெல்லாம் பண்ணி படிச்சிருக்கியே, அந்த ஆத்ம ஞானமானது நன்கு நிலை பெறும். அது குழப்பமான மனதில் நிச்சயமாக அது விளங்கவே விளங்காது. நன்கு தெளிவான மனதில் மட்டும்தான் ஆத்ம ஞானம் நிலை பெறும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. அடுத்தது என்ன சொன்ன? யாருக்கெல்லாம் அயுக்தஸ்ய புத்தி நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நச்சா அயுக்தஸ்ய பாவனா நச்சாபா வயத சாந்திஹி அசாந்தஸ்ய குத சுகம். கேட்கிற கேள்வி. அசாந்தி இருக்கிறவனுக்கு எப்படியப்பா சுகம் கிடைக்கும்? யாருக்கு அசாந்தி இருக்காது? யாருக்கு தன்னை பற்றிய அறிவு இல்லையோ, யாருக்கு தன்னை பற்றிய சிந்தனையே இல்லையோ, யாருக்கு தன்னை பற்றிய அறிய வேண்டும் என்ற ஆர்வம் கூட இல்லையோ, அவனுக்கு எப்படியப்பா சுகம் கிடைக்கும்? கிடைக்காதே அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். நச்சா யுக்தஸ்ய பாவனா. அவனுக்கு ஆத்ம ஞானத்தை அறிய வேண்டும், பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆத்ம ஞானமும் இல்லை, ஆத்ம தியானமும் ரெண்டுமே. அவன் ஆத்ம ஞானத்தை குருவிடம் சென்று படித்து அதை புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆத்ம ஞானத்தை புரிந்து கொண்ட ஆத்ம ஞானத்தை அவன் தன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும். இப்படித்தானே குரு சொன்னார். நிர்விகார ஸ்வரூபம்னு சொன்னாரே, நிர்குண ஸ்வரூபம்னு சொன்னாரே, அபரிச்சின்ன ஸ்வரூபம்னு சொன்னாரே, எல்லையற்றதுன்னாரே. எப்படி எல்லையற்றது? எப்படி நிர்விகாரமாக இருக்கிறது? எப்படி அது அகர்த்தாவாக இருக்கிறது? எப்படி அபோக்தாவாக இருக்கிறதுன்னெல்லாம் அந்த விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து மனதில் அதையே சிந்தனை பண்ணுவதற்கு அவனுக்கு அவகாசம் இல்லை. ஏன்னா வெளியில இருக்கு மைண்டு. வெளியில போய் அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அவங்க நல்லா பேசுறாங்க, அவங்க கிட்ட பேசலாம், அவங்க கிட்ட பழகலாம். இப்படி மனிதர்களையும் விஷயங்களையும் பின்னாடி போய்கொண்டே இருக்கிறது. நம்ம நினைச்சுப்போம், ஆனா எந்த ஒரு இதுவும் கமர்ஷியலா எதுவுமே பண்றது இல்லைங்க. எனக்கு எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான்.
ரிலிஜியஸ் தான். சும்மா பூஜைகளுக்கெல்லாம் போவேன். நான் வந்து கோவிலுக்கெல்லாம் நிறைய போவேன். நீ கிருஷ்ணர் இங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நீ எந்த விஷயத்துக்கு வெளியில போனாலும் சரி, உனக்கு உட்கார்ந்து உன்னுடைய ஸ்வரூபத்தை பற்றி நீ படித்ததை தியானம் செய்வதற்கு, நிதித்தியாசனம் செய்வதற்கு அவகாசம் வேண்டும். நீ வெளியில போறது, நீ ஸ்பிரிச்சுவலா போனாலும் சரி, ரிலிஜியஸா போனாலும் சரி, அது எல்லாம் என்னத்த கொண்டு வரும்னா, மைண்ட்ல கடைசி நீங்க அது பிராக்டிகலாவே போட்டு பார்த்துக்கலாம். நம்ம எங்கேயான போயிட்டு வந்தா, நம்ம அத திருப்பி ஒரு தடவ ஆடிட் பண்ணி பார்த்தோமா, மென்டல் ஆடிட் நெறைய பண்ணணும். நம்ம சும்மா இந்த இந்த ஆஃபீஸ்ல தான் ஆடிட் பண்றது அப்படிங்கிறது இல்ல. மென்டல் ஆடிட் நெறைய பண்ணணும். இந்த ஆடிட் பண்ணும்போது நமக்கு தெரியும். எங்கேயான போயிட்டு வந்தா, நம்ம மனசுல எது அதிகமா நிக்கிறது? அங்க நம்ம நம்ம பெற்ற சந்தோஷமா? அல்லது அங்கு நம்ம கூட்டத்தில் இடிபட்டு, மிதிபட்டு கிடைத்த மன வருத்தங்களா? அப்படி இருக்குன்னா அந்த இடத்துக்கு போகறத அவாய்ட் பண்ணு. ஏன்? ஏன்னா, எனக்கு இந்த ராகம், துவேஷம் என்பது எதிரி. திரும்ப திரும்ப நான் அதுக்குள்ளேயே மூழ்கிக் கொண்டே இருந்தேன்னா, அதுலேருந்து வெளியிலயே வர முடியாத போயிடும். அதனால சொல்றார், நீ அசாந்தஸ்ய உனக்கு சாந்தி இல்லன்னா, உன்னால சுகமா இருக்கவே முடியாது. சரி. இந்திரியாணாம் ஹி சரதாம் என்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவம் இவாம்பசி. ஏன் தெரியுமா சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் கிடைக்காதுன்னு சொல்றேன். அவன் சாந்தி ஏன் இல்லைன்னா அவன் இந்திரியங்களின் பின்னால் போய்கொண்டிருக்கிறான். அவனுடைய புலன் இன்பங்களை அடையணும், அனுபவிக்கணும் அப்படின்னு போய்கொண்டே இருந்தான் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? அவன் பெற்ற அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவை எப்படி ஒரு படகை ஒரு காற்றானது தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதிலிருந்து திசை மாற்றி வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கிறதோ, அதுபோல இவனுடைய இலக்கு போயிடும். இலக்கு இங்க என்ன? புருஷார்த்தம். புருஷார்த்தம்ங்கிறது என்னது? வீடு வீடு பேரு வீடு பேரு போயிடும். கடைசியில என்ன ஆகும்? மறுபடியும் எல்லாம் ஒரு ஆர்டினரி பர்சன் எப்படி இருப்பானோ அப்படியே தான் இருப்பாங்க. அப்ப நமக்கே என்ன ஆயிடும்? நான் இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் படிச்சு கடைசியில எனக்கு எல்லாருக்கும் வர அதே ராகத்வேஷம், அதே துக்கம், அதே இதுதான் இருக்கா? அதே எமோஷன்ஸ் தானா? என்னோட எமோஷன்ஸ கூட எனக்கு ஹேண்டில் பண்றதுக்கு தெரியலையா? அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கே இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணது எதுக்குன்னு தோணும். அப்ப எப்படி சுகம் வரும்? சுகமே வராது. அதனாலதான் அவர் சொல்றார், இந்திரியங்கள் பின்னாடி போயிடாத. நீங்க இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் மாத்தி 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 அந்த விஷயம் என்னங்கிறத இந்த இது போடுவாங்கல்ல, ஒரு 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 விளையாட்டு போடுவாங்க, ஏரோ போட்டு நடு சென்டர்ல அமுக்குற மாதிரி, குத்துற மாதிரி. அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட தான் அவர் எப்ப பாரு அந்த ஏரோவை போட்டுட்டே இருக்கார். என்ன போடுறாருன்னா, நீ இந்திரிய கட்டுப்பாடு உனக்கு, உன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு அதைத்தான் அவர் வந்து திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம்ம இதுவரைக்கும் தான் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம 68வது ஸ்லோகத்தை நம்ம படிக்கணும் இன்னைக்கு. சொல்லுங்க. தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிக்ருஹீதானி சர்வசஹ இந்திரியாணீந்திரியாதேப்யஸ் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இங்க என்ன சொல்றார்? இது வந்து இந்த டாபிக் வந்து என் பண்றாரு. எதனால இந்திரியங்களை நீ கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா, இத நான் இப்ப என் பண்றேன். தஸ்மாத்னு வந்தாலே தேர்ஃபோர் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு டாபிக்க முடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். டாபிக் எப்ப ஆரம்பிச்சது? யதா கூர்மோங்கானி சர்வசகாலேருந்து இதே டாபிக் தான் நமக்கு. எப்படி வந்து ஒரு ஆமையானது தன்னுடைய கால்களையும் தலையையும் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்கிறதோன்னு நம்ம ஆரம்பிச்சோமே, அங்கேந்து ஆரம்பிச்சு எந்த ஸ்லோகம்னா 58வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம இந்த இந்திரிய நிகிரகம் தான் டாபிக். இதுவே ஒரு தனி டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் ஃபார் ஆர்டிக்கிள் எழுதணும். அந்த அளவுக்கு கிருஷ்ணர் இதுல விஷயத்தை வச்சிருக்கார். நாமளும் சிந்தனை பண்ணி எப்படி ஒரு மனிதன் ஒரு மனிதன் தன்னுடைய புலன்களை அடக்கிக் கொள்ள வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், செய்தால் அவனுக்கு என்ன நன்மை, புலன்கள் அவனை எப்படி அலைக்கழிக்கிறது, அந்த புலன்கள் அலைக்கழிக்காமல் இருப்பதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும், அதனால் அவனுக்கு என்ன நன்மை, அந்த நன்மையினால் அவனுக்கு அறிவு நிலை பெறுகிறது. ஆனால் அதை செய்யாமல் இருந்தால் அவனுக்கு சுகம் கிடைக்காது, சாந்தி கிடைக்காது. அது மட்டுமல்ல, அவனுடைய
கோல், அவனுடைய புருஷார்த்தம் இருக்கே அதுவும் போயிடும். இது வரைக்கும் நம்ம ரொம்ப ஷார்ட்டா சொன்னேன் இந்த விஷயத்த. இத இப்ப எண்ட் பண்ற. தஸ்மாத் தேர்ஃபோர் எஸ்ய மகாபாகுன்னா பெரும் தோள் உடையவனே. பாகுன்னா தோளுன்னு, பாகுபலி பார்த்திருக்கோம்ல படம், பெரிய தோள் இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு அர்த்தம் வந்து பாகுன்னா பெரிய தோள் அப்படின்னு அர்த்தம். இந்த தோள் வலிமை உடையவன் அப்படிங்கிறது தான் அந்த பாகுபலி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இங்க மகாபாகோ அதுக்கும் அதேதான், தோள் வலி உடையவன். நல்லா நிறைய சண்டை போடுறான் இல்லையா, எல்லா சண்டையிலையும் ஜெயிச்சிருக்கான். அர்ஜுனன் ஒருத்தன் தான் போட்ட எந்த சண்டையிலையும் தோக்கவே இல்லையாம். எல்லா சண்டையிலையும் ஜெயிச்சவன் அர்ஜுனன் தான். அதனால நல்ல ஒரு தோள் வலிமை உடையவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு அந்த பேர் கொடுத்து. இங்க தஸ்மாத் இந்திரியார்த்தேபியக, இந்திரியார்த்தேபியக அப்படின்னா இந்திரிய அர்த்தங்கள். இந்திரிய அர்த்தங்கள்னா புலனின்ப பொருட்கள் அப்படின்னு. அந்த புலனின்ப பொருட்களில் இருந்து, அதிலிருந்து எஸ்ய எவனுடைய இந்திரியாணி இந்திரியங்கள் அதாவது புலன்கள் சர்வசக நிகிருஹீதானி, சர்வசக நிகிருஹீதானினா முற்றிலும் விடுபட்டதாக இருக்கிறதோ, தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, அவனுடைய ஞானம் உறுதியாக நிலை பெற்று இருக்கிறது. புலன் இன்ப விஷயங்களிலிருந்து எவனுடைய புலன்கள் நான் முற்றிலும் விடுபட்டு இருக்கிறதோ அவனுடைய ஞானம் உறுதியாக நிலை பெற்று இருக்கிறது. இதுதான் இத ஸ்லோகத்துக்கான பதவுரை பொழிப்பு. இங்க ஒரே ஒரு இங்க உங்களுக்கு சொன்ன உடனே அர்த்தம் புரிஞ்சிடும். யார் வந்து புலன்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானமானது நிலை பெற்று இருக்கிறது. அவ்வளவுதான் விஷயம் இல்லையா. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நாம எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் யோசிக்கணும். சர்வசக, சர்வசக அப்படிங்கிறச்சே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லா வகையிலையும் நம்மள படுத்துறது. அந்த வகையில சர்வசக அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய, மனசை துண்டாடக்கூடிய, ஆதிசங்கரர் யூஸ் பண்ற வேர்டே மனதை துண்டாக்கக்கூடிய இந்திரியம். மனசு வந்து ஒரு நிலைப்பட்டு இருக்கணும்னு நினைச்சா அதை பல விஷயங்களில் ஈடுபட வைக்கிறது இல்லையா. அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள் ஒன்னொன்னையும் காமிக்கிறது நமக்கு. உடனே இந்த மனசு போய் போய் அதுல ஈடுபடுறது. அது அப்போ இன்னொரு அர்த்தம் சர்வசக அப்படிங்கிறச்சே எல்லா வகையினாலும் எந்த பாடுபட்டாவது எப்படியாவது அப்படின்னு, ஒல்லும் வகையான அரவினை ஓவாதே அப்படின்னாரு. ஒல்லும் வகையான்னா என்ன, எந்த பாடுபட்டாவது நீ வந்து அறத்தை செய்து விடப்பா அப்படின்னாரு இல்லையா அங்க. அது மாதிரிதான் இங்கேயும் சர்வசக அப்படிங்கிறச்சே சுவாமிஜி நிறைய விஷயங்கள் அதுல வந்து சொல்லறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒவ்வொரு ஆசைகள் வரும் பொழுதும் ஃபர்ஸ்ட் திங் நாம என்ன பண்ணணும், அந்த ஆசை சரிதானான்னு வேலிடேட் பண்ணணும். இது எனக்கு சரியான ஆசைதானா, இது முறையான ஆசையா, இதை நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா, இது இல்லைன்னா நடக்காதா, இப்படி ஒரு ஒரு ஆசையையும் வேலிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆசைக்கு அந்த வேலிடேஷன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் அடுத்த வேலையே அதை அடையணும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. நம்ம பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள், நம்ம ஆத்மஹிதத்துக்கு தேவையான விஷயங்கள், நம்மளோட புருஷார்த்தத்துக்கு தேவையான விஷயங்கள்ல இந்த மாதிரியான வேலிடேஷன் பண்ணும் பொழுது நாம என்ன பண்ணுவோம், அது சாய்ஸ்ல வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து ஒரு உபநிஷத் படிக்கணுமா, இல்ல படம் பார்க்கணும் அப்படிதானே, அது அது சாய்ஸ்ல போயிடுறது. இது என்டர்டைன்மெண்ட் முன்னாடி வந்துடுது. அதுதான் சொல்றார், வேலிடேட் பண்ணு, ஹானஸ்டா வேலிடேட் பண்ணு. நான் என்னோட ஆசை கரெக்ட் தானா அப்படிங்கிறத நான் அதுல இருந்து வேறுபட்டு வேலிடேட் பண்ணணும். திஸ் இஸ் ஒன் திங். இன்னொன்னு என்ன சொல்ற, அலர்ட்டா இருக்கு. எது வேணா எப்ப வேணா நம்மள வந்து இழுத்து கொண்டு போய் ஹரந்தி பிரசவம் மனக, யார சொன்ன, எதோக்கியபிகவுந்தே, அவன் ரொம்ப எத்தனம் பண்றானப்பா, அவனுக்கே வந்து இந்திரியாணி பிரமாதீனி, எப்படி போட்டு கடையிறது அந்த இந்திரியங்கள் மனச, அது ஹரந்தி, அது இழுக்கிறதப்பா, அந்த உலக வாழ்க்கைக்குள்ள அது இழுத்து கொண்டு போய் அவனை போடுறது. அவன் மீண்டும் மீண்டும் விருப்பு வெறுப்புகளுக்குள் ஆழ்ந்து போகிறான். அதுதான் சம்சார். அதனால அலர்ட்டா இருக்கணும். யாரு நம்ம ரொம்ப மதிக்கிறவங்களே ஏதாவது கேட்டா கூட, என்னோட பாராயணம், என்னோட சிரவணம், என்னோட மனனம் நிதித்தியாசனம், என்னோட புருஷார்த்தத்துக்காக நான் இந்த உலகில் எதற்கு வந்தேனோ அதற்காக நான் படக்கூடிய பாடுகளுக்கு இருக்கிற நேரத்தை யாராவது ஸ்நாட்ச் பண்ண ட்ரை பண்ணா அலவே பண்ணணும். அது எவ்வளவு க்ளோஸ் ரிலேஷனா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு ரொம்ப பிரியமான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, நோ, திஸ் இஸ் மை டைம்,
எல்லாருக்கும் ஒரு மீ டைம் உண்டு. அந்த மீ டைமை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. ஏன் ஒரு நாள்ல ஒரு 1/2 மணி நேரம் எனக்காக எடுக்கக்கூடாதா? அதுக்கு நான் ஒர்த் இல்லையா? முதல்ல நாம நம்மள வர்த்தி ஆக்கிக்கணும். இந்த சர்வசகா பதம் ரொம்ப ஆழமான பதம். ஏன்னா இத எண்ட் பண்றார். எண்ட் பண்ணும்போது எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டா போருமா? எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத தான், அதுதான் வியாக்கியானத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. எப்படியாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்றது கிருஷ்ணர் சொல்லியிருக்கலாம் அந்த சமயத்துல. ஆனா எப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கறத சிந்திக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுலதான் சுவாமிஜி இதை சொல்றாரு. ரொம்ப அலர்ட்டா இருக்கு. ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கணும். எனக்கு நானே சொல்லிக்கொண்டு இதெல்லாம் சுவாமிஜி வந்து ஸ்பெசிபிக்கா இந்த விஷயங்கள்லாம் நாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நமக்கான எக்ஸசைஸ். யாரெல்லாம் முமுட்சுவா இருக்கோமோ, யாரெல்லாம் இந்த முக்தி தான் எனக்கு வாழ்க்கையோட மெயின் கோல் அப்படின்னு நினைக்கிறோமோ, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம். ஆட்டோ சஜஷன். ஏன்னா நான் எந்த காலத்திலயும் நான் பாதையை மாத்திக்கவே மாட்டேன். நான் இதுதான் என்னுடைய வாழ்க்கை பாதை. இதைத்தான் நான் இனிமேல் கடைபிடிக்க போகிறேன். இத்தனை நாள் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். எத்தனையோ தடவை நான் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டிருக்கேன். எத்தனையோ தடவை நான் எத்தனையோ ஸ்வீட்ஸ் சாப்பிட்டிருக்கேன். எத்தனையோ ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். எத்தனையோ ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். இனிமேலும் நான் ரெஸ்டாரண்ட் போறதும், ஷாப்பிங் போறதும், ஸ்மால் போறதும், சினிமாக்கு போறதும், டூர் போறதும், பிக்னிக் போறதும் தான் வாழ்க்கைன்னு வைத்துக் கொண்டிருந்தா, இப்பவே இங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இங்க வலிக்குது. அப்புறம் எப்பதான் நான் என்னை அறிவது? என்னை அறிவது ஒரு நிமிஷத்துல இருந்தா கூட, நான் திருப்ப திருப்ப அதுதான் சொல்றேன். வெறும் 11ல இருந்து 25 வரைக்கும் அவர் சொல்லிட்டார். யார் நான் அப்படிங்கறத சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அது எனக்கு நிஷ்டையாறதுக்கு பாருங்க, நம்மளே எத்தனை விஷயத்த படிச்சிருக்கோம் அதுக்கு. இல்லையா? வெறும் இந்திரிய நிகிரகத்தையே நம்ம எவ்வளவு நாளா படித்துக் கொண்டு. அப்ப அது எவ்வளவு ஆழமா இருக்கு, எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா? அத நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எவ்வளவு சேலஞ்சஸ் வருது. அது நம்ம சொல்லணுமா என்ன? நம்மளுக்கே எல்லாருக்கும் தெரியுமே. நம்ம வாழ்க்கையிலேயே டெய்லி காத்தாலேருந்து ராத்திரிக்குள்ள நம்மளோட சேலஞ்சஸ், வாட் ஆர் அவர் சேலஞ்சஸ்ன்னு ஒரு லிஸ்ட் எழுதுங்களேன். அப்ப தெரிஞ்சிரும். நமக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்குன்னு. சேலஞ்சஸ் வெர்சஸ் கோல்ஸ் அப்படி எழுதணும். என் கோல் என்ன? நான் இன்னைக்கு இத்தனை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன சேலஞ்ச் வரும்? இந்த சேலஞ்சஸ் நான் எப்படி நான் வந்து மீட் அவுட் பண்றது? இதெல்லாம் நம்மளோட ஹோம். இதெல்லாம் அந்தந்த ஒரு வித்தியார்த்தியோட, அந்தந்த ஒரு சாதகனுடைய ஹோம்வொர்க். அது யாரும் வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க நமக்கு. சோ ஆட்டோ சஜஷன்ஸ் நாம பண்ணிக்கணும். எதுக்குன்னு, புலன்களை அடக்கி வைத்துக் கொள்வது. என் வசத்தில் என்னுடைய புலன்கள் இருக்கணும். நான் படித்த அறிவு எனக்கு நிலை பெற்று இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் எனக்கு ஆட்டோ சஜஷன் ரொம்ப அவசியமா இருக்கு. நான் எனக்கு நானே உறுதி சொல்லிக்கொண்டே இருக்கேன். படிச்சதை மறந்துடாத, படிச்சதை மறந்துடாத. அதுக்குதான் டெய்லி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்ற? சத்சங்கத்துல இரு. சத்சங்கத்தை விட்டுடாத. ஏன்னா இந்த சத்சங்கம்ங்கிறது நமக்கு பல வகையில உதவியா இருக்கு. இப்ப இங்கேருந்தே ஒரு சின்ன குரூப் வந்து 2 வாரத்துல 2 நாள் வந்து பாராயணம் பண்றது. எதுக்கு பாராயணம் பண்றாங்க? அவங்களே வீட்டுல உட்காந்து கூட தானே பாராயணம் பண்ணலாம். ஏன் அதை பண்றோம்? ஏன் பண்றோம்னா அது ஒரு சத்சங்கம். ஒரு 4 பேர் சேர்ந்து படிக்கும் போது அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. நம்ம இதுல எல்லாம் படிச்சிருக்கோம், மேனேஜ்மெண்ட் தியரியில எல்லாம் படிச்சிருக்கோம். சினர்ஜி எஃபெக்ட். 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதனோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும். அது நமக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். ஏன் நம்ம பிரயோஜனத்தை எடுத்துக்க கூடாது? அங்க வம்பு வருதோ வம்பு வரலையோ, அது என்னவா வேணா இருந்துட்டு போறது. நமக்கு சில பேரோட இது பிடிக்கலையா, அங்கதான் நம்ம ராகத்வேஷத்தெல்லாம் நல்லா பழகிக்க முடியும். அதை விடுறதுக்கு நல்லா பழகிக்க முடியும். ராகத்வேஷத்தை பழகிறது இல்ல, ராகத்வேஷத்தை விடுறதுக்கு பழகணும். ஏன் சத்சங்கத்துல இருக்கும்போது கூட நமக்கு சிலதை பிடிக்கும், சிலது பிடிக்காது. சில பேர் சொல்றது பிடிக்கும், சில பேர் சொல்றது பிடிக்காது. அது ஒரு களம். நம்மை மேம்படுத்திக் கொள்ள அது ஒரு களம். அந்த களத்துல நான் என்ன நல்லா பட்டை தீட்டி 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 வச்சுக்கிறேன். அப்பதான் நான் என்னோட அந்த பிரசாத புத்திங்கிறது அப்புறம் எப்பதான் வரும்? நான் வீட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்துருக்கேன்னா எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்புறம் நான் எங்க இருக்கு? என்ன உரைப்பார்க்க உரைக்கல்ங்கிறது எங்க இருக்கு? சுவாமிஜி சொல்ற, நீ எப்படி மனிதர்களுக்குள்ளதான் நீ வாழ்ந்தாக வேண்டும். அது சத்சங்கமாக ஆக்கும். சத்சங்கத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இரு. இறைவனுக்கு சரணாகதியோடு எனக்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களுக்கும் நாம் அவருக்கு எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இருக்கத்தான் வேண்டும். அந்த அந்த ஒரு சரண்டர் இருக்கு இல்லையா, அது நமக்கு ரொம்ப வேண்டும். அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதும் ஒரே பிரார்த்தனை தான். என்ன பிரார்த்தனை? சுவாமி கிட்ட போய் என்ன பிரார்த்தனை? எனக்கு மன அடக்கம், புலனடக்கம் எனக்கு வேணும். அதுக்கு எனக்கு நீ ஹெல்ப் பண்ண. ஏன் இதை கேட்டா கொடுக்க மாட்டாரா? நம்ம ஏதோ ஒண்ணு கேட்கிறோமே, லாட்டரியில பணம் வரும்னு கேட்டா கொடுக்குறாருன்னு நம்பிதானே கேட்கிறோம். நமக்கு ஏதோ ஒரு இதுக்கு போகணும், வெளியூர் போகணும், இல்ல இதுக்கு போகணும், ஏதோ ஒரு பிளாட் வாங்கணும், நகை வாங்கணும், எதுக்கோ பணம் வேணும், எது வேணா கேட்கிறோம் இல்ல சுவாமி கிட்ட. இதை கேட்கல. நான் என்ன கேட்கணும்னா, எனக்கு சமமும் தமமும் கண்டிப்பா வேணும். எனக்கு என்னுடைய மனம் அலைபாயக்கூடாது. நான் படிக்கும் பொழுது எனக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்றாக எனக்கு புரிய வேண்டும்.
மேதா சக்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேதா சக்தி அலைபாயாத மனம் இருந்தாத்தான் இருக்கும். அப்ப அது எனக்கு வேணும். இப்படி எல்லாம் இந்த விவேகம், வைராக்கியம் இதெல்லாம் எனக்கு வேணும்னு சுவாமி கிட்ட கேட்கும். நம்ம இதுக்கு மேல பகுபுத்திர லாபம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நமக்கு என்ன வரப்போறதா? வந்தாலும் நமக்கு என்ன பண்ண போறோம் அது? அதனால நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். விவேக சக்தி நமக்கு வேணும். சத்சங்கம் வேணும். இந்த விஷயம் நன்னா புரியறதுக்கு குரு அனுகிரகம் வேணும். அந்த எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும். இப்படித்தான் நம்மளோட பிரார்த்தனை இருக்கணுமே தவிர்த்து வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஆகையினால இந்த ஸ்லோகத்து மூலமா என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த சிதப்பிரஜனா இருக்கானே அவன் எந்த ஒரு லௌகீக வைதீக விவகாரங்கள் எல்லாத்துலயும் அவன் ஈடுபடும் பொழுது கூட அவனுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். என்ன அப்படின்னா, அறியாமையினோட விளைவுதான் இது எல்லாமே. ஏனென்றால் அறிவு நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் உண்மையா? அனாத்ம விஷயங்கள் எல்லாம் உண்மையா? நான் பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் உண்மையா? இல்லையே. இன்மைக்கு இருப்பு கிடையாது, இருப்புக்கு இன்மை கிடையாது. நாசத்தோ வித்யதே பாவக நா பாவோ வித்யதே சதக. நல்லா மனசுல வச்சிருக்கான். அவனுக்கு வெளியில இருந்து யார் எதை பிரைஸ் பண்ணி சொன்னாலும் ஓகே ஓகே அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் எல்லாம் கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவன் மனமானது பண்பட்டு எதுவுமே அவனுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாவே இருக்கவே இருக்காது. ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனும். எதை? ஆத்ம ஞானத்தை. ஆத்ம ஞானத்தை ஆச்சரியமாக பார்த்த ஒருவன் அனாத்மாவை எங்கேயான ஆச்சரியமா பார்ப்பானா? பார்க்கவே முடியும். அதுதான் இங்க சொல்றார். அப்படி அந்த சிதப்பிரஜன் அந்த மற்ற விஷயங்கள் அனைத்தையும் தன் முன் அனைத்து விஷயங்களையும் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவன் எப்படி பார்க்கிறான்? அது அனாத்ம விஷயம். அது வெறும் வியாவகாரிகமா ஒரு ரிலேட்டிவ் பிளேன்ல அது இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு உண்மையான இருப்பு என்பது கிடையாது அப்படிங்கறத அவன் நன்னா புரிந்து கொண்டிருக்கிறான். அதனால இவன் அறியாமை விடுபட்டவனாக இவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியம். இப்ப ஒரு விஷயம் இருக்கு நமக்கு யோசிக்கிறதுக்கு. ஞானம் வந்ததுனாதான் இந்த ரசமானது நமக்கு போகும் அப்படிங்கறத முன்னாடி பார்த்தோம். ரச இதுல எந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அத? ஒரு நிமிஷம். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அதை இங்க கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது அவனுக்கு ஏன் இந்த விஷயங்கள் எதுவுமே உண்மை இல்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் உண்மையான இருப்பு இல்லை அப்படின்னு தெரியறதுன்னா, இவனுக்கு ஞானமானது நன்கு நிலை பெற்று இருக்கிற காரணத்தினால இது ஏற்கனவே உண்மை போல தெரிந்தது கூட அவன் மனதிலிருந்து உண்மை அல்ல அப்படிங்கிறது அந்த ஞானம் நிலை பெற்று. ஏன்? பரம் திருஷ்டுவா நிவர்த்தே. அவன் மேலான அந்த மெய்யறிவை நன்றாக அவன் அடைந்து விட்டான். அப்படி அவன் புரிந்து கொண்டான், அறிந்து கொண்டான் அப்படின்னு சொல்ல. அது எதனால பண்ணான்? எப்படி பண்ணான்? அவன் எப்படி பண்ணான்னா படிச்சான். ஏன்னா அந்த எத்தோஹியப்பி கவுந்தேயங்கிறத சொல்லும் பொழுது அந்த ஸ்லோகத்துல யத்னம் முயற்சி அப்படிங்கிறது என்ன? குரு கிட்ட போய் உட்கார்ந்து பொறுமையா சிரவண மனன நிதித்தியாசனங்கள் செய்ததனால் அவனுக்கு மெய்யறிவு என்றால் என்ன அப்படிங்கிறது நன்றாக தெரிந்தது. அந்த காரணத்தினாலதான் அஞ்ஞானம் என்பது ஞானத்திற்கு விரோதி. ஞானத்தோடு இருக்கும் பொழுது இந்த அறியாமை அப்படிங்கிற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அது புரிந்து கொண்ட காரணத்தினால என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த சீமிங்லி ரியல் அப்படிங்கிற உலகத்திலிருந்து அவன் விடுபடுகிறான். அப்பதான் அவனுக்கு தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அவனுக்கு எப்படி அந்த அறிவானது நிலை பெற்று இருக்கும்? பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் உண்மையில் இருப்பு இல்லை, அது மித்யா. அப்படி இருப்பது போல இருக்கிறது. காணல் நீர் போல. காணல் நீரை குடிக்க முடியுமா? நம்மளால குடிக்க முடியாது. அது மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. சரி, அது அறிவினால கிடைக்கிற விஷயம். இது அறிவினால கிடைக்கிறது. இந்த அறிவு நிலை பெறுவதற்கு அவன் என்ன பண்ணணும்? விருப்பு வெறுப்பை விடணும். இந்த விருப்பு வெறுப்பை விடணுங்கிறதுக்கு தான் ராகத்வேஷ வியுக்தஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவசியர் விதே ஆத்மா
பிரசாதம் அதிகச்சதிங்கிற அந்த விஷயத்தை அப்போ 2 விஷயம், 2 குவாலிஃபிகேஷன் அவனுக்கு தேவையா இருக்கு. ஒண்ணு அறிவு, இன்னொன்னு விருப்பு வெறுப்பை விட்டுவிட்டு புலன் இன்ப பொருட்களின் பின்னால் புலன்கள் செல்லுவதை அனுமதிப்பது இல்லை அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன். ஏன்னா இப்போ ஞானி தன்னில் தானே இன்புற்றிருக்கிறான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னார். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டக அப்படின்னு சொன்னார். ஆத்மன்யேவாத்மனா துஷ்டக, தன்னில் தானே இன்புற்றிருக்கிறான். சிதப்பிரஜ்ஞஸ் ததோச்சியதே. அப்போ தன்னில் தானே இன்புற்றிருக்கிறான்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அழகா ஒரு கேள்வி கேட்பது. சரி, அப்ப பைத்தியம் கூட தான் தன்னில் தானே இன்புற்றிருக்கிறது, கரெக்ட் தானே? அது சிரிச்சுக்கிறது, அப்புறம் அது ஏதோ அப்படி பண்ணிக்கிறது, யாரையாவது போட்டு ஜோக் மாதிரி பண்றது, ஏதோ பண்றது. அது உண்மையிலேயே அது ஞானியா? இல்ல. இந்த தன்னில் தானே இன்புற்றிருக்கிறான்ங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அது மாதிரி யாராவது வெடி விஷயங்களே இல்லாம தானே ஹஹான்னு சிரிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஞானின்னு சொல்ல முடியாது. எப்போ ஒருத்தனை ஞானின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, அவன் முறையாக ஆத்ம ஞானத்தை பெற்றிருக்கும் பொழுதும் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் என்ற பொழுதுதான் அவனுக்கு ஞானி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் ஆனது கிடைக்கிறது. ஆனாலும் ஒரு ஞானியை விளக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அர்ஜுனன் என்ன கேட்டான்? அவன் எப்படி நடப்பான், அவன் எப்படி உட்காருவான், சிதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா, அவனுடைய வர்ணனை என்ன, சமாதிஹி தஸ்ய கேசவ, அதுக்கப்புறம் சிததீஹி கிம் பிரபாஷேத, அவன் எப்படி பேசுவான், அவன் எப்படி தனக்குள் எப்படி பேசிக்கொள்வான், அவன் மற்றவர்களிடம் எப்படி பேசுவான், கிம் ஆசீத கிம் பிரஜேத. கிம் ஆசீதக்கு சொன்னார். கிம் ஆசீதக்கு என்ன சொன்னார்? அவன் விருப்பு வெறுப்புகளை அடக்கி கொண்டு அவன் இந்திரிய கட்டுப்பாட்டோடு அவன் இருப்பான். அதாவது அந்த மேலான மெய்யறிவில் அவன் நிலைத்து இருப்பான் அப்படிங்கறத அங்க சொல்லிட்டார். கிம் பிரஜ அப்படின்னு, பிரஜேத கிம் அப்படின்னு கேட்டு, பிரஜேதனா என்ன? நடமாடுறது. அப்போ ஒரு ஞானியானவன் இந்த சொசைட்டில இருப்பானா இருக்க மாட்டானா? இருந்துதானே ஆகணும். ஞானம் வந்த உடனே எனக்கு அப்படியே மோட்சம்னா இந்த உடம்பே போயிடும் அப்படின்னா யாராவது படிக்க வருவாளா? அதுமே படிக்க வரணும். ஞானம் அடைந்த பிறகும் இதே சொசைட்டில தான் நம்ம வாழணும். இதே வீடு தான், இதே மக்கள் தான், இதே சுற்றம் தான், அங்கதான் நாம இருக்கணும். நம்ம உள்ளுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற சேஞ்சஸ எப்படி காட்டுறது? அட்லீஸ்ட் நீங்க சந்நியாசம்னு வாங்கி கொண்டால் கூட ஒரு பயபக்தியோட தனியா நிற்பாங்க. கிரகஸ்தர்களாக இருந்து கொண்டு நாம இந்த சாஸ்திரத்தை படிச்சு ஞானத்தை அடைவது அப்படிங்கிற போது என்ன நெத்திலேயே ஒட்டிக்க முடியும், இல்ல கழுத்துல ஏதாவது டேக் மாட்டிக்கலாம், மயம ஞானின்னு ஒருத்தன் சொல்லிட்டானாலே முடிஞ்சு போச்சு, நீச அஜ்ஞானின்னு அர்த்தம். அப்ப அதுவும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது. எப்படி காமிச்சுக்கிறது? எப்படி அவனை அறியறது? இங்க கேள்வி எப்படி காமிச்சுக்கிறதுங்கிறது கூட இல்ல, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அவன் ஞானிங்கிறத நான் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? கிருஷ்ணர் இதுக்குதான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப்படுறார். ஆனா என்ன சொன்னாலும் சரி, there is a limitation. ஞானிய காட்டுறதுக்கு ஒரு லிமிடேஷன். அவன் எப்படி அவன் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறான்ங்கிறத காட்டுறதுதான் அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகத்தை படிப்போம். ரொம்ப டீப் மீனிங் இருக்கிற ஸ்லோகம். நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்தி சம்யமே யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனே. இதுலதான் எப்படி ஞானியானவர் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணர் சொல்றார். நம்ம ஒவ்வொரு விஷயமா அவர் ஆன்சர் பண்ணிருக்கார். இப்ப கடைசி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண. இதை சொன்னேன் முன்னாடியே, ஏற்கனவே இந்திரிய நிகிரகம்ங்கிற விஷயத்த சொல்லி அந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது ஞானி எப்படி இந்த அஜ்ஞானி வர்சஸ் அஜ்ஞானி, அப்படித்தானே சொசைட்டி இருக்கு. எல்லாருமே ஞானியா இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒருத்தர் ஞானியா இருப்பார், நிறைய பேர் அஜ்ஞானியா இருப்பார். அப்படிதான் சொசைட்டி இருக்கு. அதனால அந்த சோசியல் செட்டப்குள்ள அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ பார்க்கணும். சர்வபூதானாம் அப்படின்னா எல்லா பிராணிகளுக்கும் யா நிஷா, நிஷானா இரவுன்னு அர்த்தம். நிஷா, நிஷால் நிஷா, நிஷானா இரவு அப்படின்னு. எது இரவோ, யானா எது, எது இரவோ, தஸ்யாம் அதில், சம்யமி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சித்த பிரக்ஞன் பார்த்தோம்,
அப்புறம் ஜீவன் முக்தன்னு நான் சொன்னேன். அப்புறம் நிறை ஞானிங்கிற வார்த்தையை பார்த்தோம். இது எல்லாமே ஒரு ஞானியினுடைய பெயர்கள் தான் நம்ம பார்த்து கொண்டே வரோம். இங்க சம்யமி அப்படின்னு சொல்றார். சம்யமி அப்படின்னா மன அடக்கம் உள்ளவன். ஞானினாலே மன அடக்கம் உள்ளவனாகத்தான் இருக்க வேண்டும். 2 குவாலிஃபிகேஷன் இப்பதான் சொன்னேன். 2 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஒண்ணு முறையாக படித்திருக்கணும். இன்னொன்று மன அடக்கம் இருக்கக்கூடியவங்க இருக்கு. இது 2 தான் முக்கியமா நம்மளால வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது தவிர உள்ள எப்படி திங்க் பண்றாரு அதெல்லாம் பார்க்க முடியாது நம்மளால. மன அடக்கம் உடையவன். ஜாக்கிரதி. ஜாக்கிரத்தின்னா அவன் விழித்திருக்கிறான். யஸ்யாம் எதில் பூதானி பிராணிகள் ஜாக்கிரதி விழித்திருக்கின்றனவோ பஷ்யதக உண்மையை காணும் முனேகே முனிவனுக்கு சா அது நிஷா இரவு இரவு போன்றதுன்னு நிஷா இவ நிஷா அப்படின்னு இருக்க பொழிப்புரை என்ன அப்படின்னு எல்லா பிராணிகளுக்கும் எது இரவோ அதில் மன அடக்கம் உள்ளவன் விழித்திருக்கிறான். எதில் பிராணிகள் விழித்திருக்கின்றனவோ உண்மையை உணர்ந்தவன் உண்மையை காணும் முனிவனுக்கு அது இரவு போன்றதாக இருக்கிறது. இப்போ இது எல்லாமே வந்து சுட்டு பெயர்கள் மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு கூட வந்து டைரக்ட் மீனிங் கொடுக்கணும். இப்ப டைரக்டா மீனிங் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, என்னன்னு சொல்ல முடியும்? எல்லாருக்கும் எது இரவோ அந்த சமயம் ஞானி முழிச்சுன்னு இருப்பார் அப்படின்னா நமக்கு உடனே என்ன தோணும்? அப்போ ஓ ஞானினா ராத்திரி முழிச்சிட்டு இருக்கிறவர் தான் ஞானி. விடிய விடிய முழிச்சுட்டே இருப்பாரு, எல்லாரும் தூங்குவாங்க, இவர் முழிச்சிட்டு இருப்பார். அது ஞானியா இருக்க முடியும்? நம்ம இப்போ எத்தனையோ பேர் ஐடி வேலை பார்க்குறாங்க. எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனியில இருக்கிற ஒரு கஸ்டமருக்காக இங்க உட்காந்து ப்ரோக்ராம் எழுதி கொண்டு ஞானியா எல்லாரும் இல்லையே. அப்போ இந்த டைரக்ட் மீனிங் எடுத்தா இதுல வந்து நம்மளுக்கு தேவையான விஷயம் நமக்கு கிடைக்காது. அதனாலதான் நம்ம ஆச்சாரியரோட விளக்கங்கள் குருமார்களுடைய விளக்கங்கள் அதை வைத்துக்கொண்டுதான் நம்ம இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வார்த்தை புரிஞ்சுக்கணும், சம்யமி. சம்யமி அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றாக இந்த இந்திரியங்களை ஜெயித்தவன் அப்படின்னு. ஜிதேந்திரியக அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு ஒரு பேர் ஜிதேந்திரியன் அப்படின்னு. ஜிதேந்திரியன்னா ஜித்தனாலே ஜெயிக்கிறதுன்னு இந்திரியங்களை ஜெயித்தவன். இந்திரியங்களை ஜெயித்தவன்னா யாரு? புலன்களை வென்றவன். தமிழ்ல சொன்னா நமக்கு இன்னும் ஈஸியா டக்குன்னு புரியுது. புலன்களை நன்றாக வென்றவன். எப்படி வென்றவன்? புலன்களை தன் வசப்படுத்தி வைத்து வென்றவன். வசே ஆத்மா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அவர் தன்னுடைய வசத்தில் புலன்களை வைத்துக் கொண்டு இருப்பவன். புலன் அடக்கம்ங்கிற எக்ஸசைஸ்ல அவன் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் சம்யமி அப்படிங்கிற. இப்ப இங்க டாபிக் யார பத்தி அப்படின்னா இந்த சம்யமி பத்தி தான். இந்த சம்யமி அப்படிங்கிற அந்த ஞானியானவன் எப்படி இருக்கிறான்? இரவு பகல் அப்படிங்கறதெல்லாம் குறியீட்டு சொற்கள். இங்க எல்லோருக்கும் இரவு, ஞானிக்கு விழிப்பு. இப்ப இரவு அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே சாஸ்திரத்துல இரவுங்கிற சொல்லு பொதுவாக இருள் அப்படிங்கிற. இரவு இஸ் ஈக்குவல் டு இருள். இருள் இஸ் ஈக்குவல் டு இருள்ல ஏதாவது பார்க்க முடியுமா? நல்ல இருட்டா இருக்கு ஒரு ரூம்குள்ள, நம்ம எதையுமே பார்க்க முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? பொருள் விளங்காத நிலை அப்படின்னு போட்டுக்கணும். அப்பதான் நமக்கு நம்ம சொல்ல வர விஷயம் புரியும். இரவு இஸ் ஈக்குவல் டு இருள் இஸ் ஈக்குவல் டு பொருள் விளங்காத நிலை. தட் இஸ் ஈக்குவல் டு அறியாமை. அறியாமை எதுல அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை வருவோம் பின்னாடி சொல்றேன். ஒன்னொன்னா பார்த்துன்னு வந்தா அது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிடும். இப்போ அந்த இந்த இரவு அப்படிங்கிறது யாருக்கு சொல்ற? எல்லா பிராணிகளுக்கும். பொதுவா ஜனங்களுக்கு எதுல நாலேஜ் இல்லையோ அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல அறியாமைன்னு சொன்னதுனால நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பொதுவா ஜனங்களுக்கு ஒரு விஷயத்துல நாலேஜ் இருக்கு. அதுல இந்த ஞானி எப்படி இருக்காரு? ஜாக்கிரதி. இரவுன்னு போட்டா இந்த பக்கம் பகல்னு தானே போடணும். உனக்கு இரவுனா எனக்கு பகல் அப்படித்தானே போடணும். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? அவனுக்கு இரவாக இருப்பது ஞானிக்கு விழிப்பாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த விழிப்புனா என்ன? ஹி நோஸ், அவருக்கு தெரியறது அப்படின்னு. அப்ப இரவை நம்ம இரவு காலம்னு எடுத்துக்க முடியுமா? அதுக்குதான் அங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்கு. இரவை காலம்னு எடுத்துக்க முடியாது, ஏன்னா இங்க விழிப்புன்னு போட்டிருக்கு. அப்ப இரவுங்கிறது தெரியாத விஷயம், இருட்டு, அறியாமை. இங்க இவருக்கு விழிப்பு. விழிப்புல என்ன? எல்லாம் தெரியறது, நல்லா அறியக்கூடியதாக இருக்கிறது.
இப்ப விஷயம் என்ன? எல்லாருக்கும் எது இரவோ அது ஞானிக்கு பகல்னு சொல்லக்கூடாது, விழிப்பு அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்ப எல்லாருக்கும் எது அறியாமைக்குரிய விஷயமாக இருக்கிறதோ அது ஞானிக்கு அறிந்த விஷயமாக இருக்கிறது. கரெக்டா? இப்ப எல்லாருக்கும் எது அறியாமைக்குரிய விஷயமாக இருக்கிறது, ஞானிக்கு எது அறிந்த விஷயமாக இருக்கிறது. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்த்தோம். ஒரு ஞானினா 2 விஷயம் அவர்கிட்ட இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது? அவருக்கு பரம் திருஷ்டுவா, அந்த மேலான மெய்ப்பொருளின் அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும். நான் ரொம்ப ஸ்லோவா தான் போறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கிறது. பரம் திருஷ்டுவா, மேலான மெய்ப்பொருளின் அறிவை அவன் பெற்றிருக்க வேண்டும். அப்ப அறிவை பெற்றிருக்கணும். அறிவை எப்படி பெறுவான்? குருமுகமாக குருவிடம் பணிவிடைகள் செய்து குருவுக்கு அவன் குருவிடம் உட்கார்ந்து பொறுமையாக அவன் எல்லா சாஸ்திரங்களையும் படித்து அதன் பின்னர் தன்னை பற்றிய அறிவை அவன் பெற்றிருக்கிறான் அப்படின்னு இருக்க. அப்போ அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணு அறிவு, இன்னொன்னு என்னது? இன்னொன்னு இந்திரிய நிகிரகம், அதாவது புலனடக்கம், மன அடக்கம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதுதான் சம்யமி அப்படிங்கிறது. இப்ப என்ன சொல்ற? எல்லாருக்கும் இல்லா எது அறியாமைக்குரிய பொருளாக இருக்கிறதோ அது ஞானிக்கு இருக்கிறது. என்ன அறிவு? எந்த அறிவு? தன்னை பற்றிய அறிவு, மெய்ப்பொருளை பற்றிய அறிவு. அப்ப அறியாமை எதை பற்றி? மெய்ப்பொருளை. இப்ப இந்த ஈக்குவேஷன் புரியுறது இல்லையா? நிஷா அப்படிங்கிறது எதை பற்றி ஃபர்ஸ்ட் சொன்ன நிஷா இஸ் ஈக்குவல் டு மெய்ப்பொருளை பற்றிய. இந்த மெய்ப்பொருளை பற்றிய அறிவில் இந்த மக்கள் அனைவருக்கும் உலகம் அனைத்திற்கும் அது அறியாத பொருளாக இருக்கிறது, அறியாமையாக இருக்கிறது. எது பிரம்மன்னா எது? தூய உணர்வுனா எது தெரியுமா? இப்ப நாம ஒரு 30 பேர் படிக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை பேர் வந்தோம்? 32 பேர். இது இப்ப நம்ம படிச்சு கொண்டிருக்கோமா? நிறைய பேர் அங்கங்க இங்கேயே படிச்சிருக்கிறவங்களே வேற எங்கேயாவது கூட படிச்சு கொண்டு இருப்பீங்க. அதனால இது புனஸ்ரவணமா கூட இருக்கும் உங்களுக்கு எல்லாம். இதுல எத்தனை பேர் ஃப்ரெஷ், எத்தனை பேர் ஏற்கனவே படிச்சுட்டு இங்கேயும் வந்து படிக்கலான்னு வராங்களோ அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா பொதுவாக நீங்க எடுத்து பாருங்க, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் எடுத்தோம்னா, ஒரு 10-15 பேர் எடுத்தோம் அப்படின்னா அதுல எத்தனை பேருக்கு தான் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்? கம்மி தானே பர்சன்டேஜ். இப்போ அதனாலதான் அவர் என்ன சொல்றார்? எல்லா பூதங்களுக்கும் அப்படின்னு அத பறந்து விரிந்து சொல்றார். பொதுவாக எல்லாருக்கும் மெய்ப்பொருளை பற்றிய அறிவு என்பது அறியாத விஷயமாக இருக்கிறது. அதில் ஞானி விழிப்புடன் இருக்கிறார், அவனுக்கு அது தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம். ஞானி விழிப்புடன் இருப்பது தன்னை பற்றிய அறிவில் மெய்ப்பொருளை பற்றிய அறிவு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இந்த நிஷாங்கிற முதல் நிஷா என்னத்தை காமிக்கிறது அப்படின்னு சொன்னா அது பரம்பொருளை பற்றிய அறிவில் இருக்கக்கூடிய அறியாமை அப்படின்னு போட்டு. சரி, இப்ப அடுத்தது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் ஆதிசங்கர். என்ன அப்படின்னா, இரவில் நடமாடக்கூடிய சில ஜந்துக்கள் இருக்கு. அவர் எடுத்துக்கிற உதாரணம் எதுன்னா அவுல்னா ஆந்தை. இப்ப ஆந்தை இருக்கு இல்லையா, அது ராத்திரி அதோட கண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இருட்டுல எல்லாத்தையும் வெளிச்சமா காமிக்கும். கரெக்டா? பகல்ல அதுக்கு எல்லாமே இருட்டா தெரியும். இத ஒரு உதாரணத்தை எடுத்து காமிக்கிறார் ஆதிசங்கர். அறியாமையில் இருப்பவர்களுக்கு எதுல அறியாமையில் இருக்காங்க? பிரம்மத்தை பற்றிய, தூய உணர்வை பற்றிய, மெய்யறிவை பற்றிய அறியாமையில் இருக்கிறார். அவர்கள் இந்த உலகம் இருக்கே, இது ரொம்ப பியூட்டிஃபுல், இது வெரைட்டி, நாவல்டி, இது சூப்பரா இருக்கு, இது பியூட்டி அப்படின்னு இதுல போய் 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 விழுகிறாங்க. அப்படியே இதை அனுபவிக்கணும். அவங்களுக்கு இது நல்லா பிரைட்டா தெரியுது. இருட்டுல எப்படி ஆந்தைக்கு நமக்கு சாதாரணமாக மற்றவர்களுக்கு இருட்டாக இருக்கும்போது தெரியாத விஷயங்கள் ஆந்தைக்கு நல்லா தெரிகிற மாதிரி, அறியாமையில் இருப்பவர்களுக்கு இந்த உலகம் மிகவும் அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிற ஆதிசங்கர். அதே ஒரு அறிந்து இருக்கக்கூடிய அந்த ஞானிக்கு இந்த உலகத்தை பார்க்கும்போது என்னப்பா இருக்கு இதுல, இத போய் கொண்டாடிட்டு கொண்டிருக்கீங்க, எவ்வளவு நாள் இருக்கும் இது நிலையற்றது இல்லையா? இது என்ன? இது ஒரு ரொம்ப நிலைத்த தன்மை கொண்டதா? இது கொஞ்ச நாள் தானப்பா இருக்கும். நீ யார் எது நிலையானது, எது சத்தியம், எது நித்யா அப்படின்னு அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிரு. அவர் இதை பார்த்து சூப்பர், இதை விட்டுறாதப்பா, பத்திரமா வச்சுக்கோ, நம்ம அப்புறமா இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படி சொல்ல மாட்டார்.
ஆனா யார் சொல்லுவா? அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ரொம்ப நல்லது. இந்த உலக விஷயங்கள் சொல்றேன். அதுன்னு நான் சொல்றது மீன் பண்றதுல நீங்க எத வேணா போட்டுக்கோங்க. உறவ போட்டுக்கோங்க. வ ரிலேஷன்ஷிப்ஸ் இல்ல இது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இது பொருட்கள், விஷயங்கள் அவ்வளவுதான். எல்லாம் விஷயம்னு சொல்லியாச்சுன்னா மேட்டர். எனி மேட்டர். எனி மெட்டீரியல் ஃபார் தட் மேட்டர். அது எதுவா இருந்தாலும் அட்ராக்ட் ஆறது யாருக்குன்னா, அறியாமையில இருக்கிறவனுக்கு தான் அட்ராக்ட் ஆகுது. என்ன அறியாமை அவனுக்கு? மெய்ப்பொருளை பற்றிய அறியாமை. மெய்ப்பொருள் ஒன்றுதான் சத்தியம். மற்றது அனைத்தும் நாம் காணக்கூடிய இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உண்மை அல்ல. அதற்கு இருப்புத்தன்மை கிடையாது. அந்த ஸ்லோகத்தை மறந்துடாதீங்க. திருப்பி 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 நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதக. 16 17 மறந்துடுது. அது திருப்ப அதுதான் அந்த சத்பாவத்தை நமக்குள்ள கொண்டு வரும். இதுக்கு சத்தா இல்ல, இதுக்கு இருப்பு கிடையாது. எதை பார்த்தால் என்ன என்ன எவ்வளவு காஸ்ட்லி பட்டுப்புடவையா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் இருக்கும்? எவ்வளவு நாள் அது நான் இருக்கிறதே கொஞ்சம் நான் இந்த உடம்பு நான் சொல்றது அந்த இடத்துல நான் உடம்ப சொல்றேன். உடம்பே கொஞ்ச நாள் தான் இருக்க போறது. என்ன சுத்திக்குள்ளக்கூடிய ஒரு துணிக்கு என்ன அவ்வளவு மதிப்பு இருக்கு? அது நமக்கு புரியும் அப்பதான். அந்த இருப்பு அப்படிங்கிறதுல ஞானிக்கு எது நிலைத்த இருப்புன்னு தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த மற்ற விஷயங்கள் எதுலயுமே அவருக்கு ஒரு இது ஈர்ப்பு கிடையாது. அந்த ஈர்ப்பு தான் அங்க ரொம்ப முக்கியம். அது யாருக்கு இருக்கு? யாருக்கு அறியாமையில் இருக்கிறார்களோ, இந்த தூய உணர்வை பற்றிய அறியாமையில் இருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் அதில் ஈர்ப்பு இருக்கிறது. யஸ்யாம் எந்த அவஸ்தையில் பூதானி உயிர்களெல்லாம் விழித்துக் கொண்டிருக்கிறதோ, அடுத்த நெக்ஸ்ட் பாதம் ஆஃப் த ஸ்லோகா என்னது? எந்த அவஸ்தையில் உயிர்களெல்லாம் விழித்துக் கொண்டிருக்கிறதோ, எந்த அவஸ்தையில உயிர்கள்லாம் விழித்துக் கொண்டிருக்கிறது? அறியாமையில தான். எஸ்யாம் ஜாகிரதி, எதுல அவர்கள் எல்லாரும் நன்றாக எதுல விழித்திருக்காங்க? இந்த உலகம் உண்மை, இந்த உறவுகள் உண்மை, நான் காணக்கூடியது அனைத்தும் உண்மை, எனக்கு இதனால்தான் இன்பம் கிடைக்கிறது, இதுதான் எனக்கு சாஸ்வதம்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதை பஷ்யத்தக முனேகே. யார் மெய்ப்பொருளை கண்டவனோ, ஒரு நல்ல கோட்டிங் நிறைய சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இவர் சாந்தானந்த சுவாமிகள் புதுக்கோட்டை, அவர் சொல்லுவார், கண்டவன் சொல்றத கேட்காதப்பா, கண்டவன் சொல்றத கேளு. அந்த கண்டவன் தான் அந்த பஷ்யத்தோ முனி. எதை கண்டவன்? மெய்ப்பொருளை கண்டவன். மெய்ப்பொருளை பற்றிய அறிவை பெறுவதனால் மெய்ப்பொருளை கண்டவன். மெய்ப்பொருளை அறிந்தவன். கண்டவன்னா உடனே போய் பார்த்துட்டு வந்தானா அப்படின்னு அர்த்தம். போயா பார்க்க முடியுமா? பார்க்கறதுக்கான பொருளா அது? பார்க்கவே முடியாதே. அதுதான் ஒரு உருவமற்றதா இருக்கு. அதுதான் சர்வத்திர இருக்கு. அப்படிங்கிறச்சு அதை பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? அதை அறிந்தவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்ம தத்துவத்தை அறிந்த அந்த ஞானிக்கு மற்றவங்களுக்கெல்லாம் எந்த விஷயம் ரொம்ப முக்கியம் சத்தியம்னு தோன்றதோ அது இவனை பொறுத்தின வரைக்கும் நிஷா. நிஷானா இல்லை, அறியாமை, இருட்டு. எனக்கு வேண்டாம், எனக்கு அங்க பாக்குறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. இருட்டுல என்னத்த பாக்குறது? பொருள் விளங்கா தன்மை. எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு ஒரு பெரிய பிரைட் இது இருக்கு, ஸ்டுடியோல போய் ஒரு பெரிய இதை காமிக்கிறாங்க, ஒரு செட்டை காமிக்கிறாங்க. நம்ம உலக வாழ்க்கையில இச்சை இருக்கக்கூடியவங்களுக்கு அது உள்ளெல்லாம் போய் எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உலகம் பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சவனுக்கு அது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? அது சும்மா ஏதோ நோன் பண்ண குழந்தைகள் மாதிரி விளையாடி கொண்டிருக்குப்பா எல்லாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவருடைய ஜப தியானத்துல அவர் பாட்டுக்கு இருப்பார். கரெக்டா? அப்படித்தானே அறிவார்ந்த பெரியோர்கள் அப்படித்தானே இருக்காங்க. அதைத்தான் இங்க சொல்றார். எது எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ, அறியாமையினால் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த விஷயத்தில் ஞானியானவன் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறான். எது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தில் ஞானி அதை அறிந்ததனால் கொண்டாடிக்கும். இப்ப நம்ம அப்படிதான் இந்த ஸ்லோகம் ரொம்ப 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 ஆழமா இருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் கூட விஷயங்களும் இருக்கு. டைம் ஆயிடும். அதனால இதோட கண்டினியூஷனை நான் அடுத்த வகுப்புல நான் சொல்றேன். இந்த அளவுக்கு இன்னைக்கு நாம இந்த ஸ்லோகத்தை ஓரளவுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். ஆனா இதுல இன்னும் சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள், அந்த சிந்திக்கிறதுக்குள்ள விஷயங்கள் எல்லாமும் சொன்னா இன்னும் நல்லா இது நல்ல மனசுல இன்னும் நல்லா ஆழமா பதியுங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதை நம்ம அடுத்த வகுப்புல அந்த விஷயங்கள் எல்லாம் சிந்தனை பண்ணலாம். இன்னைக்கு இந்த அளவுல இன்னைக்கு வகுப்பை நம்ம நிறைவு பண்ணலாம்.